சொல்லிய 5வது வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இப்போ அந்நாட்கள்ல சிலுவை மரணம் சிலுவை மரணம் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நாட்கள்ல ஸ்திரீகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவங்க சிலுவையில அறையறதுக்கு போறதுக்கு முன்னாடி அதை குடுப்பாங்களாம். அத அவங்க குடிச்சா அந்த வலி ரொம்ப தெரியாம அந்த வேதனை கொஞ்சம் அவங்களுக்கு இல்லாம இருக்கிறதுக்காக அந்த வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவங்க கொடுப்பாங்களாம். அப்படித்தான் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில அறைய கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்திரீகள் கொடுக்கறாங்க. மார்க் 15வது அதிகாரத்துல 28வது வசனம் பாருங்க. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே மாதிரி மத்தேயு 27வது அதிகாரத்திலையும் பாருங்க, 33வது வசனம் பாருங்க. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கோதா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காரியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அதாவது அதை குடிச்சா வலி கொஞ்சம் கேக்கும், அது குடிச்சா வலி அவ்வளவோ தெரியாது, அந்த வலி வேதனை கொஞ்சம் குறையும். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அதை குடிக்க மனதில்லாதவரா இருக்கிறார். ஏன்னா அவர் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் அந்த சீசர்களுக்கு பிட்டு கொடுத்து அத பானம் பண்ணும்படியாக சொல்றாரு. சொல்லிட்டு அவர் 24வது வசனம், அதாவது மார்க் 14வது அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறதுன்னு சொல்றார். இப்போ அவர் எது மேல தாகமா இருக்கிறாரு, எது மேல ஆசையோட காத்து இருக்காரு? அதுக்கு முந்தின நாள் தான் இத சொல்றாரு. அவர் சிலுவையில அறையப்படுறதுக்கு முந்தின நாள் தான் தேவனுடைய ராஜ்யத்துல அங்க இருக்கிற அந்த நவமான ரசத்தை குடிக்கிறதுக்காக அவர் திராட்சை ரசத்தை நான் அந்த நேரம் வரைக்கும், அந்த நாள் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், திராட்சை ரசத்தை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு அந்த வசனத்துல அவர் சொல்றார். அப்போ அதுக்கு அவருடைய ரத்தம் நம்மளுக்காக சிந்துறாரு. அந்த ரத்தத்துல பாவம் என்ன பண்ணக்கூடாது, கரைப்படக்கூடாது. அந்த ரத்தத்துல கரை தீட்டு படக்கூடாது. இப்போ வெள்ளை போலும் கலந்த திராட்சை ரசம் அவங்க குடுக்கறாங்க அப்படின்னா அதுல என்ன கலந்திருக்கும், ஒரு வலிய மறக்கடிக்க கூடிய அளவுக்கு அதுல என்ன கலந்திருக்கும், போது கலந்திருக்கும். அப்படித்தானே? இப்போ விஸ்கி, பிராந்தி இதெல்லாம் அவங்க எதுக்கு குடிக்கிறாங்க, வலி தெரியாம இருக்கிறதுக்காக குடிக்கிறதாவும் சொல்லுவாங்க, உடம்பு வலிக்காக குடிக்கிறதா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் துக்கங்கள் துன்பங்கள் வந்தாலும் என்ன பண்றாங்க, அவங்க குடிக்கிறாங்க. அது என்னது, அது ஒரு போதை தானே. அப்போ நமக்காக பாவமற்ற ரத்தத்தை சிந்துற அவரு அந்த போதை உள்ள அந்த திராட்சை ரசத்தை அவர் அருந்துனா அந்த ரத்தம் என்னவாகும், தீட்டுப்படும். அந்த ரத்தம் தீட்டுப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் முந்தின நாளை சொல்றார் பாருங்க. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமா இருக்கிறது. அப்ப இந்த ரத்தம் பாவமற்ற ரத்தமா சிந்தனும் சொல்லி திராட்சை ரசம் அந்த போது கலந்த காரிய
அந்த வெள்ளைப்போலும் கலந்த திராட்சை ரசத்தை அவர் உட்கொள்ளாம அதை ஏற்றுக்கொள்ளாம அந்த வலியின் மத்தியிலேயோ அந்த வலிய தாங்கி சகிச்சு நம்ம மேல வச்ச அன்புனால அவர் எவ்வளவு வேதனையை தாங்கினாரு. ஆனா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் தாகமா எது மேல இருந்தாரு? தேவனுடைய ராஜ்யத்துல போய் அந்த சரீர வேதனை அந்த தாகத்திலையும் அங்க போய் நவமான ரசத்தை குடிக்கிறதுக்காக தாகத்தோட காத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எப்படி இருக்கலாம்? நம்ம வாழ்க்கையில சின்ன சின்ன கஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனைகள் வந்துட்டு உடனே என்ன பண்றோம்? உடனே ஒண்ணு மறுதளிக்க ஆரம்பிச்சிருந்தோம். இல்ல அப்படின்னா வழி மாறி போயிருந்தாங்க. இல்ல அப்படின்னா இஷ்டத்துக்கு எப்படினாலும் வாழலாம், நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம்னு தன்னுடைய இஷ்டத்துக்கு வாழ்றாங்க. சில பேர் எப்படி பண்றாங்க? போதைகளுக்கு அடிமையாகிட்டாங்க. அந்த போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கைய இஷ்டம் போல வாழ்றாங்க. ஆனா கர்த்தராகிய தேவனை பாருங்க, நமக்காக தூய்மையான அந்த ரத்தத்தை சிந்தும் போது கூட ஒரு சின்ன கரை கூட அதுல பற்றக்கூடாது, கரை என்ன பண்ணிடக்கூடாது, அந்த பாவம் அதுல ஒட்டிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் நான் தேவனுடைய ராஜ்யத்துல போய் அந்த நவமான ரசத்தை நான் குடிக்கிற வரைக்கும் திராட்சை ரசத்தை நான் அருந்த மாட்டேன்னு சொல்லி அந்த வலி, சரீர வலி, வேதனை, தாகத்தின் மத்தியிலையும் அவர் அங்க போய் உட்கொள்றதுக்காக காத்துட்டு இருக்காரு பாருங்க. அந்த தாகம், அந்த தாகத்தை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு எந்த ஒரு சோதனை வேதனை வந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அந்த இதுக்காக இன்னொரு போதை உள்ள இதையோ இல்ல வேற எந்த ஒரு வாழ்க்கையில வேற ஒரு வழியவோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? தெரிந்தெடுக்க கூடாது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்கள். அங்க போகணும்னா நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். நம்மளுடைய ரத்தம் தீட்டுப்படக்கூடாது. நம்ம சுத்தமானவங்களா பரிசுத்தமானவங்களா இருந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல போய் அங்க உள்ள அந்த நவமான ரசத்தை நாமளும் உட்கொள்ளக்கூடிய தகுதி உள்ளவர்களா நம்மளும் வாழணுங்கிறதுக்காக தான் தேவன் அந்த சிலுவையில சொல்லி அந்த 7 வார்த்தைகளுமே நமக்காக தான். அந்த வலியின் மத்தியிலையும் அவர் என்ன சொல்றாரு? மன்னிக்கிறார். வலியின் மத்தியில முதல்ல அவர் என்ன பண்றாரு? அத்தனை பேத்தையும் மன்னிக்கிறாரு. 2வதா நம்ம இழந்து போன அந்த பரதேசிய, அதாவது அந்த ஏதேன் தோட்டமாகிய பரதேசிய அவர் மீட்டு நமக்காக கொடுக்கிறாரு. அதற்கு 2 கல்லனை, அந்த கல்லன்ல ஒரு கல்லன்